ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருடத்தின் 4வது மாதத்திற்குள் நம்மை பத்திரமாக நடத்தி வந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நம் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து தேவன் வழி நடத்துவார். நமது தேவன் உண்மையுள்ளவர். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆவியில் எளிமை என்பது தரித்திரத்தை குறிக்கிறதா? இல்லை. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம் என்று இயேசு கூறினார். ஏனெனில் ஆண்டவர் அவர்கள் மீது மனதுருக்கம் கொண்டவர். இங்கு பணம், பொருள் என்று உலக தேவைகளில் தரித்திரரை இயேசு குறிப்பிடவில்லை. ஆவியில் தரித்திரரையே குறிப்பிடுகிறார். இதனை தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொண்டார் என்று யாக்கோபு விளக்குகிறார். அப்படியானால் ஆவியில் எளிமை என்பது என்ன? சுயபலத்தை சாராமல் தேவ கிருபையையும் மனுஷ தேவையும் தேவை என்ற உணர்வுடன் இரட்சகர் இல்லாமல் தான் ஒன்றுமில்லை என்கிற அறிவுடன் வாழ்வில் கிறிஸ்துவுக்கே முதலிடம் கொடுத்து அவரை தனது ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரையே சார்ந்து ஜீவித்து அவரையே தொழுது கொள்ளும் இதயம் கொண்டவர்களே ஆவியில் எளிமையுள்ளவர்கள். இவர்கள் தேவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். எனவே பிரியமானவர்களே, நமது சுயபலத்தில் சாராமல் கர்த்தரையே சார்ந்திருப்போம். ஆவியில் எளிமையாக வாழ்வோம். இதுவே நமது பாக்கியம். இதுவே நமது ஆசீர்வாதம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, சுய பெருமைகளை எங்களிலிருந்து எடுத்து போட்டு மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்து துணையாளராய் அருகில் இருந்து ஒவ்வொரு நாளும் தேவரீர் எங்களுக்கு பாராட்டிய தயவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் கூட இருப்பதாக வாக்கு பண்ணின தேவன் தாமே இந்த புதிய மாதத்தையும் ஆசீர்வதித்தள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பணப்பிரியராக, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக, துணிகரமும் இருமாப்பு கொண்டவர்களாக வாழும் கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படவும் இடர்லற்ற உண்மையுள்ள சாட்சியாக வாழவும் தேவன் வழிநடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவனே, நாங்கள் எப்போதும் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய அனுதின வாழ்வின் எந்த ஒரு செயலும் உமது நாமத்துக்கு கனவீனத்தை கொண்டு வந்து விடாதபடி கவனமாக வாழவும் உம்முடைய நாமத்தை கனப்படுத்தவும் உதவி செய்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, மனம் திரும்பியவர்களாக உம்மிடத்தில் திரும்ப வரவும் உம்முடைய வார்த்தைகளில் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நிறைந்தவர்களாக வாழவும் எங்களுக்கு கிருபை அள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள பிரிவினைகள், சமாதான குலைச்சல்கள் நீங்கவும், வழக்கு மன்றத்தில் உள்ள வழக்குகள் தீர்ந்து குடும்பங்கள் சமாதானம் அடையவும், உடைந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரவும் சாட்சியாய் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சஞ்சலத்தோடும் ஆத்ம வியாகுலத்தோடும் பல தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தேற்றி உயிர்ப்பிக்கவும் அவர்களது மண்டாட்டுகளுக்கு ஏற்ற பதில்களை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களிலே படித்து முடித்த பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பையும், வாலிப பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வாழ்க்கை துணையின் தந்தள்ளி அவர்கள் திருமணம் கைவிடியறச் செய்யவும், வேறு காலத்தை எதிர்நோக்கி இருக்கிற கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், நெடுங்காலமாய் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற மக்களின் குறைகளை அகற்றி சந்தான விருத்தியடை செய்யவும் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே, தேசத்தில் மலிந்து கிடக்கும் மதுபானம், போதைப் பொருட்கள், சமூக வலைத்தள பாவங்கள் மற்றும் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அடிமை பெற்றுள்ள மக்கள் சாத்தானின் கண்ணிகளிலிருந்து விடுவிக்கப்படவும், மனம் திரும்பவும், பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருட்களின் விற்பனை தடுக்கப்படவும், போதைப் பொருட்களை கடத்தும் தொழிலில் ஈடுபடுவோர் மனம் திரும்பவும் தேவரீர் கிரிய செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும், கடலோர கிராம மக்கள் பாதுகாக்கப்படவும், தீய பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். இறுதிய நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற கர்த்தர் தாமே பற்பல வியாதிகளினாலும் சுகவீனங்களினாலும் சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் தேவரீர் குணப்படுத்தி அவர்கள் மனக்காயங்கள் ஆற செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உமது கிருபை கூட இருக்கவும், வேலை, தொழில், வியாபாரம், விவசாய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கவும் தேவன் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், தேசத்தில் எழுப்புதலை மக்கள் காணவும்,
ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும் ஆளும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய் உத்துவமாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் பலமான தேசம் உருவாகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.